முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் நடைபயிற்சி சென்றவாறு வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். குறுக்க வர்றீங்கன்னா நான் பார்க்குற மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டு கொடுக்க சொல்லுங்க சார். லைட் ஸ்டைல் எல்லாம் பண்ணி கொடுங்க ஐயா, நீங்க எங்க தண்டனை அங்க பாருங்க. நீங்க எங்களை தான் தள்ளி ஓட் பண்றீங்க. How can I do this? These people are pushing me. சொல்லு. My report is here. தள்ளி வந்துரு நச்சிங்க. Are you stopping me? இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முதலமைச்சரோடு வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்வின் போது உடன் இருக்கிறார்கள்? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழக முதலமைச்சரை பொறுத்தமட்டில் கடந்த சில தினங்களாக வெளியூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த நிலையில நேற்று முதல் சென்னை மாநகரில் தற்போது மீண்டும் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கியிருந்தார். நேற்றைய தினம் தியாகராய நகர் பகுதியில தீவிர வாக்கு சேகரிப்பு ரோட் ஷோ ஒன்றை நடத்தி வாக்கு சேகரிப்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டிருந்தார். மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்புல அதன் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது அதிகாலையில நடைபயிற்சி மேற்கொள்பவரிடம் வாக்கு சேகரிக்கக்கூடிய வகையில தற்போது அண்ணா நகர் பகுதியில இருக்கக்கூடிய பிரபலமான பூங்காவான டவர் பூங்காவில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு இங்கே நடைபயிற்சி மேற்கொள்ள வந்தவரிடம் வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் முழுமையாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக அண்ணா நகர் டவர் பூங்காவில் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சிற்றரசுவை ஆதரித்து தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கே நடைபயிற்சி மேற்கொள்ள வந்த முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் பலரிடையே தற்போது வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன், வட சென்னை எம்பி கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் உடன் முதலமைச்சரோடு நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக நெற்குன்றம், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று அங்கும் இருக்கக்கூடிய பூங்காக்கள்ல நடைபயிற்சி மேற்கொள்பவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக வாகனம் மூலமாக சென்று தீவிர பரப்புரையும் அவர் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இப்படியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் தன்னுடைய அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் நடைபயிற்சி சென்றவாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்து வருகிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.